அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னீங்கன்னா, மனிதர்களை கோடீஸ்வரர்கள் ஆக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? லக்னாதிபதி சரிங்களா? லக்னாதிபதியான 1ஆம் அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் பாவத்தில் இருந்தாலும், அல்லது லாபஸ்தானாதிபதியான 11ஆம் அதிபதி லக்னத்தில் 1ஆம் இடத்தில் இருந்தாலும், அடுத்தது தனஸ்தானாதிபதியான 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தாலும், லாபஸ்தானத்தில் இருந்தாலும், அல்லது அந்த லாபஸ்தானாதிபதியான 11ஆம் அதிபதி தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருந்தாலும் சரிங்களா? அடுத்தது பாக்யாதிபதியான 9ஆம் அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது லாபஸ்தானாதிபதியான 11ஆம் அதிபதி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சரிங்களா? அடுத்தது தொழில் ஸ்தானாதிபதியான 10ஆம் அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருந்தாலோ, அல்லது லாபஸ்தானாதிபதியான 11ஆம் அதிபதி தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் இருந்தாலோ, அல்லது 11ஆம் அதிபதியே 11ஆம் இடத்திலே இருந்தாலும் சரிங்களா? அடுத்தது 9, 10, 11 பாகிஸ்தானம், தொழில்ஸ்தானம், லாபஸ்தானம் இந்த 3 9, 10, 11லையும் தொடர்ச்சியா நல்ல கிரகங்கள் இருந்தாலும் சரிங்களா? அடுத்தது 1, 5, 9 எந்த ஜாதகத்திற்கும் சுபஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியான 1ஆம் அதிபதி, பூர்வஸ்தான புண்ணியாதிபதியான 5ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி, இந்த மூவரும் 1, 5, 9க்குரிய இந்த அதிபதிகள் வலுப்பெற்று மறையாமல் 6, 8, 12 மறையாமல் இருந்தாலும் சரிங்களா? அடுத்தது 2, 4, 10ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி, வீடு வாங்கின சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய 4ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதியான 10ஆம் அதிபதி, இவர்கள் மூவரும் வலுப்பெற்று லக்னத்திற்கு மறையாமல் 6, 8, 12 மறையாமல் இருந்தாலும், அடுத்தது அந்த ஜாதகத்தில் தர்மகர்மாதி யோகம் இருந்தாலும், கர்மாதி யோகம்னா உங்களுக்கு தெரியும், 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்திருப்பதும், அல்லது 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியை பார்ப்பதும், 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பார்ப்பதும், அல்லது 9, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைவது, 9ஆம் அதிபதி 10ல, 10ஆம் அதிபதி 9ல, பாக்கியாதிபதி தொழிற்ஸ்தானத்துல, தொழிற்ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல, 9 தர்மஸ்தானம், 10 கர்மஸ்தானம், இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் சரிங்களா? இந்த அமைப்பு இருந்தாலோ, அல்லது குருச்சந்திர யோகம், அது உங்களுக்கு தெரியும், குருவை சந்திரனை பார்க்கறது, சந்திரன் குருவை பார்க்கறது, வளர்வாரி சந்திரன் குருச்சந்திர யோகம் அப்படி இருந்தாலும், இணைஞ்சிருந்தாலும் அது ஒரு வகையில் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா? இப்படிப்பட்ட அமைப்புகள் ஜாதகங்களில் இருந்தால் அது கோடீஸ்வரர். இதுல ஏதாவது ஒண்ணு அல்லது 1, 2, 2, 3 அது அவங்க கொடுத்து வச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருந்தால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்பு ஜாதகத்துல இருந்தா கோடீஸ்வரர் ஆயிரலாமா அப்படின்னு கேட்டா ஆக முடியாது, ஆக முடியாது. அப்புறம் என்ன டமாஸ்க அந்த பலன் சொல்லிட்டு இருக்கிற, இது மண்ணாங்கட்டிக்கு இந்த பலன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோடீஸ்வர விதி செயல்படணும்னா பல விதிகள் அதுக்கு துணையா இருக்கு. எப்பவுமே ஒரு விதி அப்படியே செயல்படாது சரிங்களா? இப்போ நாம பார்த்த இந்த கோடீஸ்வர யோக விதிகள் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு வெய்யுங்க, லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கு, 2 பேரும் கிடக்கூடாது, நல்ல நிலையில் இருக்கணும், இது ஒரு விதியாச்சுங்களா? அடுத்தது எந்த வகையிலும் இந்த விதிக்குரிய கிரகங்கள், கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய விதிக்குரிய கிரகங்கள் அதே மாதிரி எந்த வகையிலும் கிடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது, நல்ல நிலையில் இருக்கணும் சரிங்களா? இது ஒரு விதியாச்சுங்களா? அப்புறம் இதெல்லாம் கரெக்டா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, லக்னாதிபதி சூப்பர், இந்த கோடீஸ்வர விதிக்குரிய கிரகங்களும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாம ஜம்முன்னு இருக்கிறாங்க, அப்பவும் கிடைச்சிருப்பான்னா இல்ல. எப்ப கிடைக்கும்? தசாபுத்தி வரணும் சரிங்களா? சம்பந்தப்பட்ட இந்த விதிக்குரிய கிரகத்தினுடைய தசாபுத்தி வந்தா கிடைக்கும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். எப்ப வந்தாலும் கிடைக்குமானா அப்படியும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படியும் சொல்ல முடியாது இல்லைங்களா? குழந்தையா இருந்து அம்மா மடியில் படுத்திருக்கும் போது அந்த தசையில பிறந்து இந்த கோடீஸ்வர விதிக்குரிய தசையில பிறந்த அப்ப அந்த குழந்தை கோடீஸ்வரர் ஆக முடியுங்களா? அவங்க அப்பா அம்மா கோடீஸ்வரா இருந்தா கோடீஸ்வர குழந்தையா இருக்கு இல்லைங்களா? சரி, பள்ளிக்கூடம் போகும்போது அந்த வயசுல பண்ண முடியுமா? படிக்கிற வயசுல, காலேஜுக்கு போற வயசுல, ஸ்கூலுக்கு போற வயசுல, அப்போ அது இந்த இந்த தசா புத்தி நடந்தா, இந்த தசை நடந்தா அந்த யோகம் கிடைக்குமா? அப்பவும் பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? அப்ப எப்ப நடக்கணும்?
சம்பாதிக்கக்கூடிய பருவத்தில் 23, 22, 24, 25 வயசுல இந்த யோகம் வந்தால் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு அந்த கிரக அமைப்பு தரும். சரிங்களா? இத்தனையும் சேரணும். இல்ல சும்மா அந்த விதி இந்த விதி மட்டும் நாம பார்த்து இந்த பல விதிகள்ல ஏதோ 1, 2 ஜாதகத்தில் இருந்தாலே கோடீஸ்வரர் ஆயிரலாம்னா, இந்த நாட்டுல முக்காவாசி பேர் கோடீஸ்வரராங்களே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் கோடீஸ்வரரா இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் கோடீஸ்வரரா இருப்பாங்க. இல்லைங்களா? ம். ஏன்னா, ஏதாவது ஒரு இந்த இந்த நம்ம பார்த்த ஒரு விதி ஏதோ ஒரு பெரும்பாலான ஜாதகத்திற்கு ஏதோ ஒண்ணாவது இருக்கும். ஏதாவது ஒண்ணா இருக்கும். அப்ப அந்த விதி மட்டுமே அந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, எல்லாருமே கோடீஸ்வரர்கள், பெரும்பாலும் கோடீஸ்வரர்களா இருப்போம். இல்லைங்களா? அப்படி இல்லாம நம்ம பார்த்த மாதிரி லக்னாதிபதி சிறப்பா இருக்கணும். இந்த கிரக சம்பந்தப்பட்ட விதிக்குரிய கிரகங்கள் சிறப்பா இருக்கணும். தசாபுத்தி வரணும். அந்த தசாபுத்தி வராம போயிட்டு அது வாழ்க்கையில அது கிடைக்கவே கிடைக்காது. வாழ்நாள் பூரா இந்த யோகம் இருந்து தசாபுத்தி வரலைன்னா அந்த யோகம், அந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்கவே கிடைக்காது. இல்லைங்களா? அப்ப இத்தனை அமைஞ்சு அந்த சம்பாதிக்கக்கூடிய பருவத்துல வயசுல அந்த தசாபுத்தி வரணும். அது எப்ப வந்தாலும் சரி, சம்பாதிக்கிற வயசு 23, 24 வயசுக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய வயசுல எந்த வயசுல வந்தாலும் சிலர்லாம் பாத்தீங்கன்னா வயதான காலம் வரைக்கும் வறுமையிலேயே இருப்பாங்க, வாடுவாங்க, வறுமையில உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு துன்பகரமான நிலையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வயசான காலத்துல பார்த்தா பட பட படன்னு சும்மா தட்டி எடுப்பாங்க. அது காசு, கார் என்ன, பங்களா என்ன, ஆள் என்ன, அம்பு என்ன, அடே கப்பா கொளிக்கும் பணம், கோடி கோடி கொட்டி கொட்டி எடுக்க பார்த்தா என்னடா இந்த போட்டு போடுற இத்தனை பணம் கூட்டுது எப்படா அப்படிங்கிற மாதிரி பாரா சுக்கர தசை போட்டு தட்டுதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? சுக்கர தசை யோகா அடிக்குதுடா அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு. அப்படி அப்ப அந்த தசை கரெக்டா அந்த வயசான காலத்துல அவங்களுக்கு வரக்கூடிய யோகத்தை ஆண்டவன் கொடுத்திருப்பான். வயசான காலத்துல வாரி கொட்டுவாங்க பணத்தை. சரிங்களா? இப்படி எல்லா அமைப்புகளும் இருந்து சம்பாதிக்கக்கூடிய பருவத்துல இந்த கோடீஸ்வர யோக தசை வந்தால்தான் நம்மை தேடி வரும் பல கோடி. சரிங்களா? இதுதான் ஜோதிடத்துக்குள்ள இருக்கிற விதிகள். சரிங்களா? அதனால இப்படிப்பட்ட அமைப்பு இருப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல அமைப்பு இருந்து அந்த தசாபுத்தி வருகிற போது அவர்கள் கோடிகளிலே புரளட்டும், நல்ல முறையான வசந்தகரமான வாழ்க்கையை அனுபவிக்கட்டும், வாழட்டும் வாழட்டும் என்று ஆண்டவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.